அன்புக்கினியவர்களே, இறை புகழ்ச்சிக்கு அடையாளமாக நடைபெறுகின்ற இந்த ஞாயிறு சிறப்பு தொழுகையில் இணைந்திருக்கும் இனிய இறைமக்கள் அனைவரையும் தந்தை, மைந்தன், தூய் ஆவியரின் திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் ஆசியும் நம் அனைவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. இறை புகழ்ச்சிக்கு அடையாளமாக நாம் அனைவரும் எழும்பி நின்று தொழுகையோடு இணைந்து பஜனை வழி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோமாக. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, ஆண்டவரை போற்றுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்ப தகுந்தவர். ஜெபம் செய்வோமாக. தாயும் தந்தையுமாகிய எங்கள் கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் முழுமையான அன்பு செலுத்தவும் தமது திருப்பெயரை வணங்கி நிற்கவும் எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த ஞாயிறு சிறப்பு தொழுகைக்காக
ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இத்திரு தொழுகையின் வழியாக கடவுளை காணவும், இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், இறை மாட்சிமையின் நிறைவுகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிய மன்றாடுகிறோம். இத்தொழுகையில் இணைந்திருக்கின்ற இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தொழுகையின் வழியாக கடவுளின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை அடைவதோடு நீர் எங்களுக்கு தருகின்ற மீட்பையும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவருடைய ஆலோசனைகள் எங்களோடு நிறைந்திருக்கட்டும். உமது கிருபையினாலே சத்தியத்தினாலே நாங்கள் நிரப்பப்படவும், இறை ஆசியின் அடையாளங்களாய் தொடர்ந்து நாங்கள் மாற ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் இன்பத் திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் இறை நாம புகழ்ச்சிக்காகவும் நாம் அனைவரும் எழுமி நின்று 11வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் என்கின்ற 11வது கீர்த்தனையை எழும்பி பாடுவோம். பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதமுத பொருளாய் நின்றருள் சருவேசன், நீதமுத பொருளாய் நின்றருள் சருவேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர, உறைந்த நித்திய வேத குணாகர,
மாதளத்து சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனத்தையும் வாழ்வாய் நடத்தியருள் ஆதிப்பிதா குமாரன் தாவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நீளில்லாமல் அழிந்து தீரொரு நரகில் தள்ளுண்டு மாடிவோம் என்று தேவ திருவுளம் உணர்ந்து பாதகர்க்குயிர் தந்த பாதகர்க்குயிர் தந்த பாலனேசுவை கொண்டு பாதகர்க்குயிர் தந்த பாலனேசுவை கொண்டு பரங்கள் மீசைதையை வைத்தனரிது நன்று பரங்கள் மீசைதையை வைத்தனரிது நன்று அகந்த தன்னடியாக்குரு சஞ்சலம் இடைஞ்ச வந்த போதே தயவாகையில் நேரிடும் அஞ்ஞான சேதமுக சூரியனும் முனிருள் போலவே சிதறும் ஆதிப்பிதா குமாரன் தாவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிப்பிதா குமாரன் தாவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நிற்கின்ற நிலையிலே நாம் அனைவரும் இணைந்து 122வது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். இணைந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர்
கடவுளின் இரக்கம் பெறுவர். நாம் அனைவரும் முழந்தாளிட்டு நம்மை ஆய்வு செய்வோமாக. ஆற்றல் மிகு கடவுளே, உம்மால் அழைக்கப்பட்டோரின் கூட்டமே திருச்சபை என்பதை அறிந்தும் அதன் உண்மையான கருப்பொருள் பணி செய்யவே என்பதை புரிய தவறினோம். எங்கள் சுயநலத்திற்காக பிறர் நலம் எண்ணாமல் அன்பு, பரிவு, பங்களிப்பு போன்றவற்றை வெளிக்காட்டாமல் கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கை அல்லல் தட்டி வருகிறோம். கிறிஸ்துவின் திருவுடலே திருச்சபை என்பதை நாங்கள் தெரிந்தும் உறவு, ஒற்றுமை, பொறுமை ஆகியவற்றிற்கு எதிராக செயல்பட்டு பிரிவை உருவாக்கினோம். திருச்சபை எங்களில் எதிர்பார்த்த நம்பிக்கை, ஒப்படைப்பு, ஈடுபாடு போன்றவற்றில் முழுமையாக நாங்கள் செயல்பட தவறினோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று கேட்போம். இக்காலங்களிலும் ஆண்டவருடைய தூய கிருபைகளையும் இறையாசிகளின் அடையாளங்களையும் பெற்றிருந்தும் ஆண்டவரோடுள்ள உறவிலே அதிகமாக நிலைத்திருக்க தவறின தருணங்களை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் உம்மோடுள்ள உறவிலே நிலைத்து வாழும் அருளை ஆண்டவர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி, இயேசுவே இரட்சகா என்கின்ற பாடல் வரிகளை பாடகர் குழுவோடு இணைந்து பாடி நம்மை முழுமையாக ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பினுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்வோமாக. அனைத்து ஆற்றலும்
பேரிரக்கமும் கொண்ட கடவுள் தகுதியான மன வருத்தத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் உடன்வாழ் மக்களினத்தின் குற்றங்களை மன்னித்து அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருள்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் உறுதிமொழிந்துள்ளார். அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நமக்கு இறங்கி நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுதலை வழங்கி முடிவில்லா வாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நாம் அனைவரும் இணைந்து கடவுளை மகிமைப்படுத்தி பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எழும்பி நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அவர் நமக்கு செய்த உபகாரங்களை எண்ணி பார்ப்போம். குடும்பம் என்கின்ற அருள் கொடைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கொள்ளை நோய்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பலவிதமான எதிர்மறையான சூழல்கள், ஆபத்துகள், மோசங்கள், தீமையான அணுகுமுறைகள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழும் இச்சூழலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கரம் பிடித்து நமக்கு உதவி செய்து உன்னதங்களின் உறைவிடமாக இருந்து நம்மை சிறப்புடன் வழிநடத்தி வருகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கின்ற ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியமான வாழ்விற்காகவும் நிறைந்த ஆயுளுக்காக நல்ல நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. புது வாழ்வு நமக்கு தந்தார், நோய்களை அகற்றினார், வல்லவராக நல்லவராக இருந்து நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் பராமரித்து நம்மை நடத்தி வருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன் என்கின்ற பாடல் வரிகளை பாடகர் குழுவோடு இணைந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சார்ந்த நன்றி பலிகளை படைப்போமாக. நல்லவரே நல்லவர்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை படைத்த நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. லூக்கா 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசுகிறது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளின் காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவை உமக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் நேரம். இந்த நேரத்தை பயனுள்ள வகையிலே நாம் பயன்படுத்துவோம். இறை வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம் ஆண்டவரோடு இணைந்து பாடல் வழியாக பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோமாக. இறையேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சில வாரங்களாக தொடர்ச்சியாக
காணொளி காட்சியின் வழியாக, காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக இந்த தொழுகையை நடத்தவும், இறை வார்த்தைகளின் வழியாக உங்களை சந்திக்கவும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கிருபை செய்து கொண்டு வருகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 77 நாட்களாக ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலும் இது போன்ற தொழுகையிலே நம்மை இணைத்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் தந்திருக்கின்றார். எனவே ஆண்டவரை நாம் இந்த நேரத்தில் போற்றுவோம், கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். இயல்பான சூழ்நிலைமையை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களிலே நாம் ஆலயத்தில் இணைந்து தொழுகையின் வழியாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. இப்போதும் கொரோனா வைரஸினுடைய 3வது சுற்று அலையானது பரவி கொண்டிருப்பதான செய்திகளையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய கரங்களிலே ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் இறை மக்களையும் திருச்சபையின் மக்களையும் சமூகத்திலே உலகத்திலே வாழ்கின்ற அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாப்பாராக. அந்த விசுவாசத்தோடு நாம் பயணிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இனிமேலும் நம்மை தாங்குகின்றவர், சுமக்கின்றவர், நம்மை தப்புவிக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறபடினால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் அதிகமாக திருமறையை படித்து தியானம் செய்து ஆண்டவரோடுள்ள உறவிலே அதிகமாக நிலைத்திருப்பதற்கு எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திப்பது மிகவும் பொருத்தமானது என்று சொல்லி நான் கருதுகின்றேன். படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பிலே அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். விசேஷித்தவர்கள் என்கின்ற அந்த வார்த்தை மேலானவர்கள், சிறப்பானவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணி பயணத்திலே தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மனித வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. இந்த மனித வாழ்க்கையானது நமக்கு பல நிலைகளிலே பல பாடங்களை நமக்கு கற்று தருகிறது. மனித உறவுகளிலே இன்றைக்கு சிதைவுகள் ஏன் இருக்கிறது என்று சொன்னால், நீயா நானா என்று சொல்லுகின்ற ஈகோ பிரச்சனைகள், பலவிதமான போட்டிகள், பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் ஈகோ என்பது முக்கியம் அல்ல, ஆனால் சுயமரியாதை வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று ஒருவர் தன்னுடைய சிந்தனை பகுதியிலே எழுதுகிறார். ஈகோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் எ லைஃப், பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் என்று அவர் எழுதுவதை பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையிலே ஈகோ என்பது முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒன்று அல்ல என்பதை அழுத்தமாக சொல்லிவிட்டு சுயமரியாதை, சுய நம்பிக்கையோடு வாழ்வது மிகவும் சிறப்பு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன் விசேஷித்தவர்கள், நாம் ஏன் மேலானவர்கள் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், எனவே நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள், மேலானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுபிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். எனவே நாம் விசேஷித்தவர்கள். இரண்டாவதாக, நாம் அனைவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக, நாம் ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி கடைசி சொட்டு உதிரத்தை நமக்காக கொடுத்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏனெனில் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே முன்னேறி செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாய், ஆண்டவரை நாம் தொழுது கொள்கின்றவர்களாக, கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இறுதியாக, ஏன் நாம் விசேஷித்தவர்கள் என்று பார்க்கும்போது, நற்செய்தியை நம்புகின்றவர்களாக நாம் இருக்கின்றபடினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையும் நற்செய்தியும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றபடினாலே நாம் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தான் இங்கே இந்த பகுதியிலே பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இக்காலங்களிலே இந்த கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைமைகளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவதை பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்ற போது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்றும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஏனெனில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே சிறப்பு மிகுந்தவர்களாக இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற சத்தியமான வசனங்களை எப்போதும் நாம் தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். வாழ்க்கை புரியாத போது தொடங்குகின்றது என்று ஒருவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, புரிகின்ற போது அது முடிந்து விடுகிறது. நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை புரியாத போது துவங்குகிறது, ஆனால் வாழ்க்கையை பற்றி புரிகின்ற போது அந்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். உண்மைதான். இந்த சிந்தனையிலே நாம் அதிகமான நிலையிலே நாம் ஆய்வு செய்கின்ற போது, புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் வருகின்ற போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு முன்பதாகவே அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றாரே, அந்த வசனத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு சிந்தனை இவ்வாறாக சொல்லுகிறது, கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதான். எந்த சூழ்நிலைமைகளிலே நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் நிதானம் வேண்டும், அமைதி வேண்டும், தைரியம் வேண்டும், பொறுமை வேண்டும், தன்னடக்கம் வேண்டும். அப்போதுதான் வாழ்வு இனிமையாக அமையும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வு இனிமையான ஒரு வாழ்வுக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இக்காலங்களிலே விசேஷித்தவர்களாக மாறுவோம். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்புடைய நல்ல பணிவிடைகளை தொடருவோம். இந்த காலங்களை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடர்ந்து செய்வோம். ஆவியானவர் நம் அனைவரோடு கூட நிறைவாக இருந்து நலமான பாதையிலே தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழும்பி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நமது விசுவாசத்தோடு ஒப்பிட்டு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் துற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார்.
பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழும்பி நின்று 272வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். உனக்கு எது வேண்டும், இன்னும் எது வேண்டும் என்கின்ற 272வது கீர்த்தனை பாடலை எழும்பி பாடுவோம். வேண்டும்
வேண்டுமா வேண்டுமா மனம் மாறி பிறந்து நீ மாசற்று ஜீவிக்க மகத்துவம் கிருபை வேண்டுமா மிக பாசவலையை வீசி நேசத்தை காட்டி பின் மோசம் செய்வதும் வேண்டுமா மிக பாசவலையை வீசி நேசத்தை காட்டி பின் மோசம் செய்வதும் வேண்டுமா உனக்கேது வேண்டும் இன்னும் ஏதோ வேண்டும் இன்னும் ஏது வேண்டும் சொல் பாவியே உடல் அழிந்து போகும் முன்னமே இன்னும் ஏது வேண்டும் சொல் பாவியே உடல் அழிந்து போகும் முன்னமே தொழுகைக்கு நிறைவாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்கின்ற சத்தியத்தை எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, எங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் குற்றமுள்ளவர்கள், நாங்கள் மண்பாண்டங்கள், நாங்கள் துடைத்து போட்ட அழுக்குகள். எங்களை உம்முடைய அபிஷேகத்தின் பாதையிலே தொடர்ந்து வழி நடத்துவீராக. எதிர்மறையான செய்திகளெல்லாம் உலகத்திலே சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பயப்படாதிருங்கள் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். எதை கண்டும் நாங்கள் அஞ்சாதபடிக்கு, கலங்காதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உறுதியாக தைரியமாய் நிலைத்து வாழும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பான தொழுகையில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற அன்பார்ந்த ஒவ்வொரு இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான தம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே இருந்தாலும் கற்ற தம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இழப்புகளில், சரிவுகளில், தோல்விகளில், துன்பங்களில் உடன் இருந்து நடத்துகின்ற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்படட்டும், இயல்பான சூழ்நிலைமைகள் திரும்பட்டும், மக்கள் எல்லாரும் தங்கள் கடமைகளை சிறப்பான முறையில் செய்யத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதங்களின் உறைவிடமாக இருந்து நடத்துகின்ற கர்த்தர் அனைவரோடு கூட இருந்து சிறப்பாக நடத்தும். உம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் நல்ல பணிவிடைகளை நிறைவேற்றி இருக்கின்ற அன்பார்ந்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொழுகை சிறப்பாக வெளிவருவதற்கு காரணமாக இருக்கின்ற தம்முடைய மகனையும் குடும்பத்தின் நிறை மக்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஆண்டவரே, பாடல்கள், தொழுகையினுடைய அம்சங்கள் வழியாக ஏராளமான மக்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, இரட்சிப்பின் பாதையிலே தொடர்ந்து எல்லா மக்களும் முன்னேறி செல்வதற்கு எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரின் தொழுகையில் பங்கு வருகின்றவர்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும், கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக மீட்பராக வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான கடமைகளை தொடர்ந்து செய்ய தூய ஆண்டவர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, உம் சித்தப்படி தொடர்ந்து நடத்தும். இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் ஆண்டவருடைய கிருபை ஒத்தாசையின் நிறைவுகள் எங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாமொருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு
கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடு இருப்பாராக. அமைதியோடு சென்று வாருங்கள். ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமென்.